நிறைய பொறுப்புகள் இருக்கு. சோ எனக்கு எந்த விஷயத்துல எக்ஸ்ட்ரா வருதோ அது நடிப்பு மட்டும் கிடையாது. நான் நான் பண்ற எனக்கு தெரிஞ்ச நான் 9th டிஸ்கண்டினியூ. சின்ன வயசுல மிடில் கிளாஸ் நிப்பாட்டிட்டாங்க. படிப்பை நிப்பாட்டிட்டாங்க. டாய்ஸ் கம்பெனி அது இதுன்னு சொல்லி போய் கடைசியில ஹோம் நர்சிங்ல போய் விழுந்தேன். அங்க போய் அந்த சர்வீஸால தான் நான் நல்லா ஓரளவுக்கு சம்பாதிச்சேன். டபுள் டியூட்டி பார்த்துட்டு. அதுக்கப்புறமா நான் மெஸ் நடத்தினேன். வீட்டுல இருந்தபடி நான் 50,000 60,000 நான் லாபத்தை மட்டும் எடுத்தேன். சோ இதுக்கு மேல எனக்கு சம்பாதியம் எதுல வருதோ அதுதானே நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். எனக்கு அவ்வளவு கடமை இருக்கு. என்னோட எனக்கு மிடில் ஏஜ் தாண்டுது. சோ நான் எனக்கும் ஏதாவது சேஃப்டி நான் கொண்டு வரணும்ல. இப்ப இருக்கிற இந்த மந்த்லி கமிட்மெண்ட்டோட சேர்த்து நான் கொஞ்சம் சேவிங் எடுத்து வைக்கணும்ல. அதுக்கு எனக்கு எதுல எனக்கு இன்கம் அதிகமா இருக்கோ அதுல தானே நான் வந்து ஒர்க் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நடிப்பு தான். அந்த நடிப்புல இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நான் அதுல க்ரூம் பண்ணிக்கிட்டு போறது தானே பெட்டர். ஆனா இது என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல. ஓகே. என் ஹஸ்பண்ட் ஒரே வார்த்தை, உன் அண்ணன் பாத்துக்கிட்டோம் உன் பேரண்ட்டை, நீ பார்க்க வேண்டாம். இல்ல நான் தான் பார்ப்பேன். இதுதான் அவருக்கு எனக்கும். நீ பொட்டு வைக்கிறது தாலி வைக்கிறது எனக்கு பிடிக்கல. இதுதான் அவரோட ஆர்குமெண்ட். இதுக்கு நான் ஒத்து வரல. அவர் கிளம்பி போயிட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறமும் எனக்கு ரொம்ப கஷ்டம்.